Hello friends, welcome to Naguvin Samayal. நம்ம இன்னைக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப குளுன்னு விரைவான பொருள் வச்சு Vanilla Custard Ice Cream தான் இப்போ செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனல்ல வந்து giveaway announce பண்ணிருக்கு. அதாவது நம்ம போட்டுருக்க ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகுறதுன்னு போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸா பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமா சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸ். இது செய்கிறதுக்கு இப்போ ஒரு கப்பில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். இந்த வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் வீட்டிலே செஞ்சது தான். ஏற்கனவே இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அந்த 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரோட 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பாலாக எடுத்துக்கோங்க. இது வந்து காய்ச்சாத பால் தான். அந்த பாலை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இந்த அளவுக்கு கலக்கிக்கணும். இப்போ ஒரு பால் கேத்தர் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து 250 ml கப்பு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த கப்பில் வந்து 2 கப்பு, அதாவது மொத்தத்தில் 500 ml பால் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பொங்கி வருது, நல்லா நுர கூட்டிட்டு அந்த நேரத்தில் நம்ம வந்து இப்போ கிண்டி விட்டுட்டு என்ன பண்ணிடணுன்னாக்க மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கோம் கஸ்டர்ட் பவுடர், அதை வந்து கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதில் ஏன்னா அடியில் வந்து தங்கி இருக்கும், கட்டியாக இருக்கும், அதனால் கலந்துட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டுங்க, இல்லைனாக்கா டக்குன்னு அடி பிடிச்சி போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த பால் வந்து கொஞ்சம் வற்றி வரணும். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறையா ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் இருக்குது. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோதுமை வச்சு அப்புறம் குல்ஃபி ஐஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து 3/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்து இதில் வந்து சேர்த்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, எனக்கு வந்து இனிப்பு சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் நீங்கள் வந்து 1/2 கப்பு தானே சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு சேர்த்தாக்க சரியாக இருக்கும். ரொம்ப இனிப்பு வந்து வேணுன்றவங்க 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் மீடியமாக வேணுன்றவங்க 1/2 கப்பு சேர்த்தாலே போதுமானது. அந்த ஜீனியை போட்டுட்டு நல்லா கிண்டிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் பால் வந்து வற்றி வந்திருக்குது. இப்போ கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகிருக்குது. இது வந்து நான் வீட்டில் செஞ்ச கஸ்டர்ட் பவுடருங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்க்கையில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதே இது நீங்கள் கடையில் வாங்கின கஸ்டர்ட் பவுடர்னால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். அதனால நீங்கள் வந்து வீட்டில் செய்கிறது நல்லது. ஆனால் இப்போது இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணுன்னாக்க நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து டைரி விப்பிங் க்ரீம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வெளியில் கடையில் வாங்குற மாதிரியே ஐஸ்கிரீம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் டைரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த டைரி விப்பிங் க்ரீம் எடுத்திங்கன்னா 250 ml எடுத்துக்கோங்க. நான் டைரினாக்கா 150 ml எடுத்தாலே போதுமானது. அதை வந்து நல்லா இது பண்ணிக்கணும், பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்டிஃபாக வரணும்னு இல்லை, கொஞ்சம் லூஸாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். இந்தளவுக்கு பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதில் கேசரி பவுடர் வந்து மஞ்சள் கலர் சேர்க்குறேன். எதுக்காக இது சேர்க்குறேனாக்கா வீடியோவில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சேர்க்குறேன். நீங்கள் வெளியில் வாங்கின கஸ்டர்ட் பவுடர்னால் அதிலே கொஞ்சம் கலர் இருக்கும், அதனால் நம்ம சேர்க்க தேவையில்லை. அந்த கலரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கங்க. சேர்க்காமலும் கூட செய்யலாம் கலரு. இப்போ நம்மளுக்கு அந்த மில்க் மிக்ஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரீம், அதில் வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்போவே எடுத்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், ஒன்று சேர்கிற மாதிரி. இப்போ கலக்கையில் நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்குது பாருங்கள். இப்போ திரும்ப அதே டப்பாவிலே நான் வந்து ஊற்ற போகிறேன். 1-2 கட்டி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ மாற்றியாச்சு. மாற்றிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க ஃபாயில் பேப்பர் தான் இன்றைக்கி வந்து நான் போட்டு மூட போகிறேன். இந்த ஃபாயில் பேப்பர் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணினது தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபாயில் பேப்பர் இல்லைனாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி டைட்டாக மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏர்டைட் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அப்போ தான் உள்ளர வந்து ஐஸ் கட்டி இதுவாகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் 3 மணிலேருந்து 4 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நம்மளுக்கு மேலே ஐஸ் கட்டியெல்லாம் இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜார், க்ளீனான ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த இது ஐஸ்கிரீமை வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா நுர வரத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு அடித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துருக்கேன். அந்த டப்பாவில் வந்து இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு திரும்பவும் அதே ஃபாயில் பேப்பரே போட்டு நான் வந்து இதை வந்து கவர் பண்ணுறேன். நல்லா டைட்டாக அடைச்சி வச்சுருங்க, காற்று போகாத மாதிரி.
அடைச்சிட்டு இதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக கூட நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 8 மணிலேருந்து 10 மணி நேரம் வரையிலும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கெட்டியாகி இருக்கும், நல்ல ஐஸ்கிரீம் ரெடியாகி இருக்கும். இப்போ ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. உள்ளர ஐஸ் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்ல ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. உடனே நம்ம வந்து கரண்டியை போட்டு எடுத்துடக்கூடாது. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சரியாக வரும். நான் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து அழகாக எடுத்து போட்டோம்னாக்க நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரியே அதே மாதிரி டேஸ்ட்டோட சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. அது டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கிரேன்பெரி இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வந்து எந்த இது வேணாலும் போட்டு வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சும்மா வெறும் ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலே எவ்வளோ சீக்கிரமாக ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சுன்ட்டு. நம்ம வீட்டிலே செஞ்சோன்னா ஒரு சந்தோஷம் தான். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குன்னுட்டு சூப்பராக வந்திருக்குது ஐஸ்கிரீம் நம்மளுக்கு. இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வெளியில் கடையில் வாங்காமல் வீட்டிலே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.